பாஸ் ஒரு 3 கிலோ பழனிச்சாமி கணக்கு. ஓகேண்ணா. முதல்ல அந்த காரணமலை பெருசாக ஃபேமிலியெல்லாம் விசிட் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து ஃபேமிலி மெம்பர் சுத்தம் பண்ணுறதுக்குலாம் எவ்வளோங்க வாங்குறீங்க? மக்களே அங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு கொண்டு போய் அதை அலாச முடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் அலாசுறது. கேஸ் விலை ஏறிடுச்சு. பொறிச்சு கொடுத்தா 100 கிலோ. ஓகே அண்ணா, ஜிலேபியில் எவ்வளோ கொடுக்குறோம்? தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு 3 சேர்ந்ததுன்னு என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து குழம்புக்கு ஃப்ரை பண்ணுறது. முட்டையா இது அரைச்சது ஃபஸ்ட்டு எடுத்து எலுமிச்சம்பழத்தை போயிடு. ஆனால் அந்த விதை வந்து கையில் பாருங்க, சாயமே இல்லை. கீரை விட்டதுக்குள்ளெல்லாம் சூப்பராக இருக்கு. வேறு லெவலில் மசாலா எல்லாமே போட்டு வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் உணரட்டும். வேறுக்கலாம் மக்களே. நீண்ட விட்றேன். இங்கே பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவசரப்படி எடுத்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு முறை இருக்காது. நேரில் பார்க்க அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. சரிதா? என்ன பாருங்க மக்களே, பெருசாக குடிக்கலையே மாட்டேன். நல்லா இங்கே பாருங்க, எண்ணெய் கோர்த்துச்சு பார்த்தீங்களா? ஒரு குடி. இந்த கண்ணு சாப்பிட்றியா? அவன் கண்ணுக்கு தான் வந்திருக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? காரணமலையத்தில் இருக்கிறோமா? வணக்கம் மக்களை சொல்லிடலாமா? சொல்லு. வணக்கம் மக்களே. என்ன பண்றீங்க? வணக்கம் மக்களே. வெல்கம் டு கேசவன் மக்களே. வெல்கம் டு கேசவன் மக்களே. சரி, செப்பல் போட. சரி மக்களே, வணக்கம். காரணம்பாளையம் இதன வரைக்கும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட டைம் காமிச்சிருக்கேன். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி இங்கே வந்துடுறது. காவேரி ஆற்றுல ஒரு தடுப்பணை. ஓகேங்களா? எங்கே அப்படின்னா நியர் கொடுமுடி, ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா மீன் வந்து ஃபேமஸ்ஸு. சண்டேனா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய வீடியோ நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் மீன் எடுத்துகிட்டு கொண்டு வீட்டில் வந்து சமைக்கிறதா பிளான். வீடியோ எடுக்கிறது வந்து காலேருந்து வீடியோ எடுக்கிற ஐடியாலாம் இல்லை. சரி, இப்போ இருக்கிற டக்குன்னு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லி கேமரா ஆன் பண்ணிட்டேன். நிறையா பராமரிப்பு பணியெல்லாம் நடக்குது. வாங்க காமிக்கிறேன் பாருங்களா, அப்படியே பேக் கேமராவில். ராஜா வாய்க்கால்னு சொல்லுவாங்க மக்களே. இது வந்து அந்த பக்கம் கரூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும், அந்த பக்கம் வரைக்கும் போகுது. வேளாண்பாளையத்துக்கு உள்ள வரைக்கும் போகுது இந்த வாய்க்கால். ரொம்ப லாங்கு போகுது. இந்த வாய்க்காலில் வந்து சைடு எல்லாமே காரை போடுறாங்க. பாருங்க, நல்லா பயங்கரமாக வேலை நடந்துகிட்ருக்கு. சரி வாங்க போகலாம். வாங்க மக்களே. போகலாம். ஆக்சுவலாக முதல்ல வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே இறங்குற மாதிரி இருந்துச்சு. எங்கே அப்படின்னா அது இந்த இடத்துல அப்படியே வந்தோம் அப்படின்னா அது காமிக்கல இதான் மக்களே. இங்கேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மேபி ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்துறையாக மாற்றுற கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ணலாங்க. நல்ல சுற்றுலாத்துறைக்கு இந்த இடம் வந்து பார்க்கெலாம் பண்ணாங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். நிச்சயமாக இந்த இடம் பார்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஏரியா மக்கள், ஈரோடு இதை சுற்றுலா அந்த பக்கம் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அந்த ஏரியா மக்களுக்கு நல்ல ஒரு சுற்றுலாத்துறையை அது கண்டிப்பாக விளங்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. சுற்றுலாத்துறை தமிழ்நாடு கவர்மெண்ட் டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி பல இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ போகலாமா தானே? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது என்ன மீன் அப்படின்னா இது வந்து இந்த டேங்க் கிளீனர் மீன். என்னது ஆப்பிரிக்க ஏதோ சொல்லுவாங்க. இது ரொம்ப கெட்ட மீன். இந்த மீன் இது வந்து சாகாதுங்க அவ்வளோ சீக்கிரம். ஸோ இன்றைக்கி வந்து இதில் ஏறி இறங்கி அப்படி தான் கீழே போகணும். இன்னும் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏறு சாமி, கீழே இறங்கி. ஆனால் நம்ம ஆளுங்க என்னதான் நம்ம கவர்மெண்ட் டெவலப் பண்ணாலும் நம்ம மக்கள் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். ஆனால் சாப்பிட்டு வாட்டர் கேனு, பாக்கு தட்டு, பேப்பரு, குவாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம மாறணும். என்ன தான் கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம மாறாத வரைக்கும் நாடு கண்டிப்பாக உருப்படாது. முதல்ல இதில் தண்ணி போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா என்ன, உங்களுக்கு மேலேறி அந்த இடத்துல இருந்து அங்கே காமிக்கிறேன். அருமையாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு. முதல்ல இந்த போட்டா போகலாமா? போட்டில் சாரி மக்களே, சண்டைனாலே மீன் வியாபாரம் எடுத்து கொடுத்து சமைக்கிறது. அந்த கடை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வெளியே இருக்குது, நான் காமிக்கிறேன். அங்கே நான் இங்கே தான் இருக்கிறேன்.
மக்கள் இங்கே வருங்க எல்லாம் இந்த எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா சுத்தம் பண்ணி கொடுக்குறவங்க. ஸோ வெயிலுக்கெல்லாம் குடிசை போட்டுவிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே அவ்வளோதான், பார்த்தீங்களா இல்லையா? எல்லாம் பிடிச்சி வந்து இந்த கத்தான் இந்த இது வலைக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. உயிரோடவே இருக்கும் மீன். இங்கே வந்து இறந்த மீனோ ஐஸ் மீனோ கிடையாது, எல்லாமே உயிரோட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாஸ் ஒரு 3 கிலோ பழனிச்சாமன் சொன்னது. 3 கிலோ ஆ நல்லா தரமாக போட்டு விடுங்க. கொண்டு வர நம்ம ஊர் இங்கே தானா? விலைக்கேத்தி தான். வந்துட்டீங்களா? கோதம்பா வரீங்க கிலோ 200ங்களா? சரிங்கண்ணா, ரைட்டு. மூணு கிலோண்ணா? அந்த தானே கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் நல்லா போடுங்க. மீன் உள்ள நல்ல மீன் தான். ரைட். ஓகேண்ணா. வரேன். தவன்கிட்டே நல்லா இருக்கா? இல்லை அங்கே வேலை பாருங்க மக்களே, ஜேசிபி வேலை பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, இதான் காவேரி ஆறு. ஏகப்பட்ட வீடியோவில் காமிச்சிட்ட மக்களே இந்த இடத்த. இது வந்து அந்த காலத்தில் கட்டின ஒரு தடுப்பணைங்க மக்களே, காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை. அவருக்கு அந்த மன்னருக்கு சிலை வந்து பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க, அதான் சிலை. ஐ திங்க் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு. அதுதான் வந்து அல்லாஹ் நாயகருக்கான மணிமண்டபம். தை 1ஆம் தேதி நினைக்கிறேன் அது வந்து விசேஷம் பண்ணுவாங்கன்னு நம்ம மாதிரி நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. எங்கே போகலாம் ஐயா? அதெல்லாம் தண்ணி மோசமான தண்ணி, அழுக்கு தண்ணி. முதல்ல அந்த காரணமலை பெருசாக ஃபேமிலியெல்லாம் விசிட் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் வந்து இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே நிறைய கிட்ஸ் நிறைய கூப்பிட்டு வராங்க, உமன்ஸ் நிறையா வராங்க, லேடிஸ் நிறையா வராங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து கருத்தில் கொண்டு கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் பார்க் மாதிரி பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து கொடுத்த மீன் வந்து இது கிடையாது, இது வந்து கல்பாசி. அது கல்பாசி கண்டை தானே? இது கல்பாசி கண்டை. அது வேற ஒருத்தர் மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிலேபி எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம மீன் வந்து அங்கே வச்சுருக்காங்க மக்களே. ஆளை மாற்றியாச்சுங்க மக்களே. முதல்ல தக்கடை தான் கொடுத்துருத்தேன், அப்புறம் திரும்ப தக்கை நானே சுத்தம் பண்ணி தரேன் கொண்டாங்க அப்படின்ச்சு. சரி ஓகேன்னு கொண்டாந்தாச்சு. மீன் சைஸ் பாருங்கள், ஜிலேபியில் பெரிய பெரிய ஜிலேபி. 4 மீன் கிட்டத்தட்ட 3.5 கிலோ வரும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிலேபி எடுத்து சுத்தம் பண்ணுறோம். இந்த செதிலை நீக்கம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே இருந்தால் சூரிய போட்டு இது பண்ணுவோம், பட் அது வந்து ரொம்ப லேட் ஆகும். இது ஒரு இது மாதிரி முள்ளாக இருக்கிற மாதிரி ஒரு செதில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே இருக்க மாட்டிருக்கு. அதை வச்சு பண்ணும் பொழுது பாருங்கள் சீக்கிரம் வந்து செதில் ஒட்டு வந்துடுது. சுத்தம் பண்ணுற கிலோ எவ்வளோங்க வாங்குறீங்க? கிலோவுக்கு 20 ரூபா. சுத்தம் பண்ணி அரிஞ்சு வந்துடுவீங்க, அலாசி கொடுத்துருவீங்க. பெரிய பெரிய மீனுக்கெல்லாம் 20 ரூபா. சின்ன சின்ன மீனாக இருந்தால் அதிக மீன் சுத்தம் பண்ணுற மாதிரி வரும். அதனால் அது ரிஸ்க் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் வந்து 30 ரூபா. மக்களே டவனுக்கு பாருங்கள் மக்களே, குடை வேறு வழி இல்லை. இங்கே நெவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்புறம் அதனால் ஒரு படல் ஒன்று எடுத்து குடை பிடிச்சிட்ருக்குறேன். நெவில் ஓகேவா? வைக்க வேறு ஊருப்பட்டு வெயில் அடிக்குதுங்க மக்களே. மே மாதம் முடிய போகுது, இருந்தாலும் நாளையிலேருந்து ஜூன் 1 இருந்தாலும் வெயில் அதிகமாக அடிக்குது. ஆற்றுலையெல்லாம் வேணாம் சாமி, நம்ம ஊர் நம்ம கிணத்தண்ணியே போய் குளிக்கலாம். இல்லை நம்ம மோட்டர் விட்டு கரும்புகாட்டில் போய் வாய்க்காலில் குளிக்கலாம். மகளே அவ்வளோதாங்க. நல்லா செதிலெல்லாம் நீக்கி விட்டு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு உடலையெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பீஸ் அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு பெரிய மீனுங்காட்டி பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு. 3 கிலோ 4
டக்குன்னு வேலை முடிஞ்சது. அப்போ வீட்டுக்கு போலாம். போலாம் போலாம் நாளைக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாலையில இல்ல போக்குறதுல அதுல கண்ணு அந்த கண்ணு எனக்கு இந்த கண்ணு உனக்கு வேணுமா? வாங்கிக்கலாம். ஓய் குழந்தை வர இன்னொரு 2 படம் சேர்த்து போட்டுருங்க அடுத்த வாரம் வந்தால் நிழல் நிற்கிற மாதிரி. போட்டாலும் அவங்களே நினைக்கிறாங்க. வெட்டி முடிச்சாச்சு. அப்பா நாம மட்டும் இதை கொண்டு போய்க்கலாம். நம்ம இதை கொண்டு போய்க்கலாம். அவங்கள வேற கவர்ல வாங்கிட்டீங்களா? கவர் வாங்கலையாக்கா? மட்டும் இல்லையா? போய் வாங்குங்க. சரி வாங்கிக்கலாம் விடுங்க. அவ்வளோதான் மக்களே, எடுத்து வலையில் போட்டு கொண்டு போய் அலசுவாங்க பாரு, காட்டுறேன். அதெல்லாம் இறந்து கிடந்த மீன் சாமி மக்களே. அங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு கொண்டு போய் இதை அலசி முடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் அலசுறது. இதை வந்து அப்படியே நம்ம கொண்டு போய் சமைக்க முடியாது. வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணணும். இதில் என்ன ஆகுனா, அவங்க அந்த மணல் போட்டு தைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். வீட்டில் போயிட்டு எலுமிச்சம்பழம், தயிர், உப்பு இதையெல்லாம் போட்டு நம்ம நீட்டாக சுத்தம் பண்ணணும். போடலாம்க்கா. மீன் பாருங்கள், வெள்ளை வலையும் தொகுன்னு ஆயிடுச்சா. ஒரு கவர் இருக்கா? போட்டுக்கலாம். வண்டியில் போகிறாங்க. ஒரு கவர் போட்டு இன்னொரு கவர் போட்டு ரைட். அவ்வளோதான் மக்களே, அடுத்த வேட்டை கிளம்பிட்டாங்க. மீன் வலை விட்டு வச்சுருப்பாங்க, அது மீன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சுடுது அது கழுவுல சாமி, அவருக்கு சுடுது, அதனால தண்ணி ஊற்றிக்கிறாரு. மக்களே, இதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்தீங்க அப்படின்னா அங்கங்கே நிழலில் உட்காந்து அங்கே சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஜாலியாக சாப்பிட்லாம். நம்மளும் ஆல்ரெடி இதே மாதிரி சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கோம். சமைச்சு கொடுக்குற இடம் முன்னாடி இருக்குது, அதை நாங்கள் காமிக்கிறாங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வாடா, இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். தண்ணி வேறு, இந்த தண்ணி குடிச்சிருக்கு பெரிய விட எல்லாமே. நம்ம தண்ணி குடிக்குது பாரு. சூப்பரில் மீன் கவிச்செல்லாம் தின்னுக்கிட்டு நல்லா ஊக்கமாக இருக்குது கோழியெல்லாம். நீங்கள் பாருங்க, தெரியுதா? வேறு லெவலில் இருக்கா? அப்படியே அங்கே ஆற்று இதுலேருந்து நடந்து வந்தோம்னு வைங்க. வா. இதுதான் மக்களே நான் சொன்ன சமைக்கிற கடை. இந்த கடை தான் எங்கள் காரணம்பாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சில்லி, அதாவது ஃப்ரையு, குழம்பு ரெண்டுமே அமோகமான முறையில் செஞ்சு தருவாங்க. அண்ணன் கடை தான். அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் வீட்டில் கொண்டே சமைச்சிக்கலான்ட்டு வாங்கிட்டு போகிறேன். சரி ஓகே. சரி அண்ணா, இது கிலோக்கு எவ்வளோண்ணா மறந்து வச்சு? கேஸ் விலை ஏறிடுச்சு. பொரிச்சு கொடுத்தா 100 கிலோவுக்கு. குழம்பு வச்சா 150. சாப்பாடு 150. ஒரு சாப்பாடா? 1 கிலோ 5 பேர் சாப்பிட்லாம். 150. ஓகேங்கண்ணா. ஓகே ரைட். ஓகேங்கண்ணா. மக்களே வருங்க, இங்கே தான் ஜம்முன்னு செய்வார் அண்ணன். வாங்கிக்கலாம். நம்ம எப்போ வந்தாலும் அண்ணங்கிட்ட தான் மீன் வாங்குறது. சிறப்பான முறையில் 15 வந்து அனுசரித்து சேர்த்தியும் போட்டு தருவார். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்குது காரணம்பாளையம்? எதுவும் நல்லா போயிட்டு இருக்குது. உங்களோட இதனால எனக்கு ரொம்ப விலாங்கு மீனுக்கு ஒரு இது போட்டீங்கல்ல. ஆமாங்கண்ணா. அதனால எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஏகப்பட்ட வாடிக்கையாளர். ஓகே. விலாங்கு மீன் இப்போ காலையில் இருந்தது. ஆனால் அது சீக்கிரம் போயிடுவாங்கண்ணா. முடிஞ்சிருச்சு. காலையில் நேரமே போயிடுச்சு. சரிங்க. விலாங்கு மீன் வந்து இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்குலாம் நல்லது, நிறைய மருத்துவ குணம் இருக்கிறது. ஆமாம். சரிங்கண்ணா. அதனால காலையில் ஒரு 5-6 கிலோ தான் இருந்தது, உடனே போயிடுச்சு. சரிங்க. மக்கள் அண்ணோடைய ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் ஜிலேபியில் எவ்வளோ கொடுக்குறோம்? நான் 200 போகுது. சரி. மற்றவங்க எல்லாம் 200 ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது. நம்மகிட்ட வாங்க, நான் அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். இருந்தாலும் மற்றவங்க 200 போட்டால் ஒரு 180, 70 அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அந்த ரேஞ்சு பண்ணி கொடுத்துடலாம். நீங்களே பார்த்தீங்களா இப்போ என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. எவ்வளோக்கு விற்கிதோ அந்த அளவுக்கு. அதாவது இது வந்து நிரந்தர ரேட்டு கிடையாது. மீன் அதிகமாக இருந்தால் இதே மீன் நாங்கள் 150 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி போடுவோம். இப்போ கொஞ்சம் சம்மர் டைம் காட்டி மீன் கம்மியாக வரத்து கம்மியாக இருக்குங்காட்டி கொஞ்சம் ஒரு 10-20 அதிகம்.
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க பண்ணிக்கலாம். சரிங்க. ஜிலேபி, கல்பாசு, லோகு, கட்லா. கட்லா லோகு அதிக ரேரு. ஆனால் இன்னைக்கு காலையில் லோகு மட்டும் இருந்ததுங்கண்ணா, ஒரு 10-15 கிலோ இருந்தது. சரிங்க. அப்புறம் கல்பாசு இருந்தது. ஜிலேபி மெயினாக மக்கள் வரும்போது ஜிலேபி தான் விரும்புவாங்க, அது என்றைக்குமே இருக்கும். சரி, ஜிலேபி எப்பவுமே வாங்கிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. வேறு வார 7 நாளுமே எந்த நாள் வந்தீங்கனாலும் சரி, எனக்கு கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரி, சிறப்பாக பண்ணிக்கலாம். இங்கேயே வறுவல், குழம்பு, சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. ஸோ மக்கள் இங்கே பாருங்க, பைக்கர்ஸ் குரூப் எல்லாம் கூட நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. வெளியிருந்து நிறைய பேர் வராங்க மக்களே, சரிதா? அதுபோக இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஏகப்பட்ட காருங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே, போகலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா மக்களே? வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 3 எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு இதில் போட்டு போட்டோ எடுத்துக்கிற கூடாது. அப்பா அப்புறம் கண்ணு எடுத்துட்டீங்களா? கண்ணு 500 ரூபா. இது அல்லமேவா? பரவாயில்லையே, நமக்கு ரேட்டு கம்மி. காளிசாமி இதை எடுக்கலாம். அடுத்து கல்லுப்பா. நெக்ஸ்ட்டு கல்லுப்பு. இது அலாசிடலாங்கப்பா, அலப்பு போட்டுதாப்பா அவனு. அப்பா குழம்பு வைக்கிறதுக்கு நினச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தயிர். ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைப்பா, இட்லி தான் இருக்கு. இட்லி இருக்குது. இந்த 3மே தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு 3 சேர்ந்ததுன்னு என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்ப்பீங்க. இப்போ பாருங்க, இந்த பாருங்க, இந்த கலர் பாருங்க, இதுவே கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. ஒயிட் கலர் இருக்கிறது அப்படியே பிளாக் கலர்ல மாறும். இந்த மீன் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு எல்லாமே எடுக்கும். இப்போ ஊற வச்சிருவோன்னு இப்படி பண்ணணும். தள்ளிக்கு சாமி மேலே தறிக்குது தவணை. நாங்கள் தள்ளிக்குமா, கல்ல தெரிச்சிட்டு போகுது. மக்களே, இந்த பீஸ் எல்லாம் பாருங்க, தெரியுதா? பீஸ் எல்லாம் வந்து நல்லா அலசியாச்சு. இதுதான் அழுக்கு. இது தயிர் ஊற்றினங்காட்டி இப்படி தான் வரும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் அதில் அழுக்கு வரும் மக்களே. ஏன்னா எல்லாமே அமிலத்தன்மை வாய்ந்தது. உப்பு கிட்டத்தட்ட அரிக்கும் தன்மை, எலுமிச்சம்பழம் ஆசிட்டு, தயிரும் ஆசிட்டு. ஸோ எல்லா இது மிக்ஸ் ஆகும்போது இந்த கெட்டதெல்லாம் அரிச்சு எடுத்துரும். குடிசாமி அதை கொடுத்துருமா, அப்பாட்டு கொடுத்துரு. ஒரு 4-5 டைம் நல்லா நீங்களும் அலசணுங்க. சாமி இதுதான் அழுக்கு. இதுதான் அழுக்கு. இன்னும் கூட பாரு எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் அழுக்கு குழம்பாட்டு தான் வச்சு. கம்மட்டு சாமி பண்ணி அங்கே போட்டுரு. கீழே கொண்டு போயிடுமா, கையில் எறும்பு வந்துரு. எப்படி பளிச்சுன்னு இருக்கா? அவ்வளோதான், பக்காவே க்ளீன் பண்ணியாச்சு. தம்பி கம்மிட்டு போகுது, அவ்வளோதான். அங்கே போதே குண்டா கூட கொண்டாடா இங்க கொடை கொடுத்துருவா. மீன் வைக்க உனக்கோ கொடை கொடு. தலைமை வைக்கக்கூடாதே, வெய்யு நல்லா வைங்க, கீழே வந்துட்டு போகுது.
தவன் தவன் மீன் வந்து போ சாமி. மண்ணில் தள்ளி விட்டுறாத. ஏய் தள்ளி விட்டுறாத. மக்களே நெக்ஸ்ட் குழம்பு தனி 4 தலை 4 தலை. அது போக வாமா குழம்புக்கு வால் போடுறது எதுமா போடுறது? குழம்புக்கு வாழை போட்டலாமா? சின்னது போட்டலாம். தாத்தாக்கு என்ன பெரிய மீன் கண்டு போய் கடிக்க வைக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் வந்து குழம்புக்கு ஓகேங்களா. 4 தலை அது போக ஒரு 3 பீஸு. இதை எல்லாத்தையும் வந்து குழம்பு வச்சிடலாம். ஸோ ரெடி. குழம்புக்கெல்லாம் கீரோட தேவையில்லை. கீரோட்டும் ரொம்ப கரைஞ்சி போயிடும். இந்தம்மா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு பாருங்கள். இதுதான் வந்து இது ஃப்ரை பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம கீரை விடணும். அதுதான் மசாலாலாம் உள்ளே எல்லாம் போகும். அன்னைக்கு கொடு போட்ட மாதிரியே கொடு போடலாம். அது சட்னி புடியெல்லாம் வெட்ட மாட்டான். சூரி மொன்னு சூரியா இருக்குது. வேற சூரி எடுத்துடலாமா? வேற எடுத்து என்ன கோல் போடுறீங்க? அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே ஏறும். குழம்புலாம் வைக்க வேண்டாம். போதும். இதையெல்லாம் சென்டர் கோடு போட தேவையில்லைங்களா. நீட்டாக தான் இருக்குது. இந்த வால் பீஸ் மட்டும்தான் கோடு போட்டு விட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சின்ன பீஸாக தான் இருக்குது. ஒரு 3 வால் இருந்துச்சு போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா கலக்கிடலாம். மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக இங்கே பாருங்க மிளகு இருக்குது, 2 முட்டை, உப்பு, அதுக்கப்புறம் இது பூண்டு இருக்குது, இஞ்சி வந்து கொல்லிமலை வேணுந்த நாட்டு இஞ்சி, அதான் இந்த ரேஞ்சில் இருக்குது. அது நாட்டு இஞ்சி இப்படி தான் இருக்கும் போல், தொளிச்சு அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜீரகம் இருக்குது, காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது, மக்காச்சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதை தான் வச்சு நம்மளே வந்து அந்த மசாலா வந்து ஃபுட் கலரு சேர்த்தாமல், சரிங்களா, சேர்த்தாமல் நம்மளே அரைச்சி ஃப்ரை செய்ய போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜீரகத்தையும் இந்த மிளகையும் இந்த உப்பையும் சேர்த்து, உப்பு தேவையான அளவு கரெக்டான அளவு போட்டு அரைச்சோம்னா தான் இதெல்லாம் நல்லா பவுடர் ஆகும். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு தான் போடணும். மக்காச்சோள மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு தான் போடணும். ஓகேங்களா. பவுடராக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா நறுமணமாக இருக்குது. நல்லா ஜீரகோட வாசம், ஜீரகத்தோட வாசம். ரைட். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ஜார் எடுத்து ஓரம் கட்டிட்டு இந்த பெரிய ஜாரில் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தேவையான அளவு போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு போதுமா? காரம் அதிகமாக போச்சுன்னு போதும்ல? போதும்ல? போதும் இருக்காதே, போது. எக்ஸ்பீரி டேட் பார்த்துடலாம். வாங்குறப்ப பார்த்து வாங்குவோன்னு. 11வது மாதம் 2026 வரைக்கும் இருக்குது. ஓகே. இதுவும் டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்குது. 12/2026 இருக்குது. போதுமா? கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நினைக்கிறேன். போதும்ல? நீ முட்டையா இது அரைச்சது? அரைச்சி வச்ச ஜீரகம், மிளகு, உப்பு. ரைட். அடுத்து எக்கு. ரொம்ப நாள் ஆச்சு ஏன் மக்களே இந்த மாதிரி வீட்டில் சமையல் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஊற்றிடலாமா? 1 2
ஓகே மக்களே பாருங்கள், மசாலா வந்து ஒரு சொட்டு தண்ணி ஊற்றாமல் முட்டை இருக்குமில்ல, முட்டையோட ஈரப்பதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மீன்லேயே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாசின தண்ணி லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலா வந்து ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். ஆனால் தண்ணி சேர்க்காமையே வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை சொல்லியிருக்க மாட்டாப்பலையா, இப்போ வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 3 எலுமிச்சம்பழம் கலருக்கு யூஸ் பண்ணால், பட் அதெல்லாம் தண்ணியாக கரைஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் 3 சேர்த்துருக்கோம்ல, அதனால் லைட்டாக எலுமிச்சம்பழம் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்து எலுமிச்சம்பழத்தை போயிடும். ஏன்னா அந்த விதை வந்து தனியாக எடுத்துக்கலாங்கிறதுக்காக. கம்மிட்டுமா அது வேண்டாம், அது உள்ள கொண்டு வச்சிரு. நான் சாப்பிட்றப்ப சில்லிக்கு போட்டுக்கலாம். கொண்டு போய் சரி சேர்த்தல கொடு. சேர்த்துக்கலாமல்லம்மா? சரி அப்படி கைப்பிடி. சரி இந்த கேப்பில் நம்ம அந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். விதை திங்கிறியா? தின்னா அப்புறம் கசப்பு எடுத்து வாய், அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு கசப்பு மட்டும் தான் இருக்கு வாயில். நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க. ஓகேவா? அம்மா எலுமிச்சம்பழம் தொட்டாலே கை எறியுது. ஆமா. ஏன் எரியும் இப்போ? ஓகே மிக்ஸ் பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தோட அதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆத்தல் தண்ணி மாதிரியே இருக்கு. என்ன சொல்றது? இப்போ பைப் நிறுத்திட்டு வந்துருப்போம். குட்டியாயா அது கோலமா அழகா இருக்கு. இங்க பாருங்க, போய் கை கழுவிட்டு வந்துட்டேன். கலரை பாருங்க, நல்லா ஆரஞ்சு கலர் இருக்கா, ஆனா கையில பாருங்க சாயமே இல்ல. இதுல அந்த ஃபுட் கலர் கிடையாது. ஒரிஜினல் சக்தி மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90% ஒரிஜினலாட்டு தெரியுது. கையில பாருங்க இந்த நிறமே ஒட்டுல பாருங்க. இது அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து நேச்சுரல் கலர், அந்த மிளகாயோட கலர். இதனால தான் வந்து நம்ம வந்து கடையில் வாங்குற சில்லி பவுடரை வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்காம. அதில் அந்த கடையில் வாங்கக்கூடிய அந்த ஃபுட் கலரான சில்லி பவுடர் வந்து கெடுதல் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து பேனும் கூட. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது பாருங்க, இதை நான் கல்லை மிக்ஸ் பண்ணிட்டேன். கையை போய் கழுவிட்டு வரேன், கையில் சாயமே இல்லை. ஸோ அதனாலேயே எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட இது வந்து ஒரிஜினலுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தோணுது. ஒன்னே என்ன சாமி எத்தனை? 3 4 5 அதுக்கு மேல 6 7 8 9 10 11 12 13 14 13 16 17 18. ஓகே சரி மிக்ஸ் பண்ணிட்டா. மீனா தாளிச்சுக்கலாம். குழம்புல வைக்க வேண்டியது இல்லை. அந்த வாய் மீன் எங்க? வாய் மீன் அங்க குழம்புக்கு இருக்கு தலை. அதவா மீனோட தலை சாமி. மக்கள் வெரைட்டி முடிச்சாச்சு. இன்னும் இருக்கு சாமி. இன்னும் நிறைய பரட்டணும். கீரை விட்டதுக்குள்ள எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஸ்மெல் சூப்பரா இருக்கு. சும்மா அருமையா இருக்கு பார்க்கிறதுக்கு. இருக்கு இருக்கு. இது வேணா குழம்பு கழுவிட்டு ஆயாட்டு கொடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஒரு கையில எதுவும் ஒரு கையில வாட்ட வர மாட்டேங்குது. இதுதான். அது வேண்டியது சாமி. அப்பா இதெல்லாம் வாங்கிட்டாங்க. எப்படி கன்சிஸ்டன்சி? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. போதுங்களா? ஊருட்டு. கொஞ்ச நேரம் அப்படி வெயில் வச்சிடலாம். நல்ல குட் ஸ்மெல்லா இருக்கு. எடுத்து அப்படியே ஓகே வெயில் வச்சிடலாம். இந்த தவனே ஸ்டூல் எடுத்துட்டு போ சாமி. பெரிய ஸ்டூல் எடுத்துட்டு போ. போடுவே. பெருசா இருக்குது. ஓகேங்க மக்களே, ஜம் ஜம்னு வேற லெவல்ல மசாலா எல்லாமே போட்டு வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் உணரட்டும். ஒரு 1/4 மணி நேரம், அதிகபட்சமாக 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ், ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் இதாச்சுன்னா அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் ஏறும். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் எடுத்து போட்டோம்னா அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். எழுச்சிக்கா சரி தள்ளிக்கா. சூரிய ஒளியிலேயே உணர வைக்கிறோம். ஓகேங்களா? ஏங்க வாங்க மீன் குழம்பு சாப்பிட்லாங்க மக்களே. வேற லெவல். இங்கே பாருங்க, மீன் குழம்புக்கு தேவையான மசாலா குழம்பு வந்து வேற லெவலில் வெந்தயம்லாம் போட்டு ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் அதே மாதிரி நம்மளும் வச்சாச்சு, கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மீன் தலை பீசஸை வந்து பார்த்தீங்க அப்புறம் உள்ளே இறக்கிடலாம் பல்லவி. ஃபஸ்ட்டு கொதிக்கும் போதே எடுத்து உள்ளே போட்டு அப்புறம் சிலிமில் வச்சிடலாங்க. கொள்ளலாம் பெரிய தலை அப்படியே இருக்கலாம் மக்களே. நீந்த விட்றேன். உம்மாடி இந்த கொஞ்சம் நீந்த விட்டுருப்பேன் கூட நான் எடுத்துக்கிறேன். கை வலிக்கு எடுக்கிறது எப்படி எடுத்தாவே. நீயும் போய் நீச்சல் அடி. இன்னும் கொஞ்சம் நீச்சல் அடிச்சிருப்போம் 2 பேரும் பட்டிருந்தா மேலே. நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டோம். அது 2 மீன் பிடிக்கிறதே நல்லா பிடிக்கணும் போல. ரைட். அப்படியே ஃபுல்லாக கலந்துடு மக்களே. புரியுதுங்களா? வச்ச உடனே கொதி நின்றுச்சு வருங்க. அதனால தான் கொதிக்கும் போதே மீன் போட்டது. லைட்டாக கொதி வந்தோடனே ஸ்லிம்மில் வச்சிடலாம். ரைட்டு. இப்போ அப்படியே ஸ்லிம்மில் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீன் கண் வந்து வெளியே வரணும். ஐ திங்க் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் புரியுதா? கண் வந்து லைட்டாக வெளியே வந்துருச்சு பாருங்கள். அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே வெந்துடும் மக்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனை பொறுத்த வரைக்கும் போட்டால் சீக்கிரம் வந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டாச்சு. சிறப்பு. அடா வேற லெவல். ஓகே மக்களே, மடி ஃபுல்லாக வச்சுருந்தேன். அப்படியே மூடி வச்சிடலாம்ப்பா. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு மீன் குழம்பு. அவனே பாப்பா மேலே பெற்ற போகுது. நேரங்கள் கழித்து மக்களே, ஆக்சுவலாக அப்பளாவே வெயில் வந்து இந்த டைமில் ரொம்ப அதிகமாகிக்குதா. அதனால் அப்பளாவே நல்லாவே காஞ்சிக்கிச்சு. ரொம்ப காய விட்டாலும் அப்புறம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டுங்க வேறு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரை ஆனது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் படுத்தணும். அப்போ எண்ணெயில் வந்து கணக்காக இருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வேறு மசாலாலாம் இங்கே தங்கிக்கிச்சு. கீழே போயிடுச்சு. போட்டலாம். எண்ணெய் காஞ்சி வச்சுங்க. செக் பண்ணிக்கலாம். கொய்யால போட்டிங்கன்னா செக் பண்ணிடலாம். போட்டா போட்டு காஞ்சிடுச்சு. தட்டில் வச்சிடலாமா? ஸோ இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து இதில் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி ஓகே, போடலாமா? போட்டலாம். அஞ்சு பீஸ் போட்டுருந்தேன். 4 போட்டு. 4 போதுமா? போட்டு. ஒன்று போட்டுக்கலாம் பாப்பா. போட்டுலாமா? சின்னதாக ஓட்டுறேன். வால் பகுதி போட்டு. ரைட். மசாலா விட்டு வரல.
மசாலாவில் உத்த லெவலில் வேகட்டும். அரிக்கி போடுறேன். தோசை கொண்டு சரிதா? சூப்பராக இருக்கு. நல்லா முறுமுறுன்னு பொரிச்சிடலாமா? நல்லா முறுமுறுன்னு பொரிக்கலாம் மக்களே. ரெடி ஆயிடுச்சா? நல்ல சுவாசம் வேற லெவல். சூப்பராக இருக்கு. செமையாக இருக்கு மக்களே. நல்ல முருவலாக பொரிச்சிட்டு இருக்கிற பார்க்கலாமா? பார்க்கலாம். சரிதா? வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா மறுவலாகவே வந்துருச்சு. அவசரப்படி எடுத்தோம்னா அந்த அளவுக்கு மறுமருன்னு கிடைக்காது. வேற லெவல் இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. கலரும் பாரு. நானும் கூட அப்படியே கூட மசாலா தங்க வந்து நிறைய அள்ளி நினைச்ச மக்களே. ஐயோ கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. சத்தியமா அப்படி என்ன சொல்றது, அவ்வளோ தரமா இருக்கு. மீன் சில்லி கடை போடுறாங்க யாரும் ஐடியா இருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது பார்வைக்கு இது பக்கா, டேஸ்ட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டு சொல்றேன். இங்க பாரு நல்லா தெரியுதா? சூப்பரா இருக்கு. நேர்ல பார்க்க அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குதுங்க. அப்பா நம்ம தான் இந்த மாதிரி செஞ்சோம்னு ஆச்சரியமா இருக்குது. தரம் இது வந்து என்ன சொல்றது, பக்காவா நம்மளாவே செஞ்ச மசாலா. பாப்பா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்ஸ் ஒரு அரசில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அரசுல இருந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி விட்டு போட்டோம் அப்படின்னா தான் அது கொஞ்சம் வேகமாகும். உடனுக்குடனே போட்டோம் அப்படின்னா எண்ணெய் ஊறிக்கிட்டு இருக்கும், பொரியாது. ஓகே. ரெண்டாவது அரசுல பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கை கழுவிங்க அரிக்கையில் இருக்கும்போது. அப்போ கொஞ்சம் சமையல் செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த அரிக்கையிலையும் இந்த மாவு ஆகிக்கிட்டு எல்லாம் கச்ச கச்சன்னு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது நீட்டாக மெத்தட். துண்டுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்க்க சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்குமே இப்போ தோல் மேலே வர துண்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு இது இருக்குது. ஏன்னா அந்த கை தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது இடத்துல எடுத்துடலாமா? முதல் இடசல் இந்த லேட்டாக வச்சு ரெண்டாவது இடத்துல சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா சூடு பண்ணிட்டீங்கல்ல. ரவானி நீ டேஸ்ட் பண்ணி சொல்லுவானா? இந்த மாதிரி வேணா கடை போட்டிங்கன்னா நல்லா போகுது. செமையாக போக கடை சூப்பராக போகுது. மூணாவது இடத்துல போட்டுடலாமா? நீ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் சாப்பிடு. அது அப்புறம் சரி உங்களுக்கு ஒன்று. எனக்கு ஆசையாக தான் இருக்குது. நான் மொத்தமாக செஞ்சுட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிடலாமா? சரிதா? அது ஜம்முன்னு சாப்பிட்டா அடா அடா அடா. அடவே நல்லா இருக்க வெங்காயம் காரம் கொஞ்சம் இருக்கா? இந்தா நான் போட்டு வச்சிருக்கேன். சாமா எடுத்து கொடுத்தோம். சரி ஓகே. பல்லவி வந்து பண்ண தவணை எடுத்து கூட உங்களுக்கு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. அல்டிமேட். நான் போட்டு வச்சிருக்கேன். சாமா எடுத்து கொடுத்தோம். சரி ஓகே. பல்லவி வந்து பண்ண தவணை எடுத்து கூட உங்களுக்கு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். மக்கள் நல்லா இருக்கு மக்கள். நல்லா இருக்கா மக்களே? அருமையாக இருக்கா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. துண்டு பாருங்க மக்கள். மக்களே வாருங்கள். அப்பா அம்மாவுக்கு 2 பீஸ் கொண்டே கொடுத்துட்டேன். வேறு லெவல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, எண்ணெய் வந்து அவ்வளோதான் ஃபைனல் அடசல் போட போகிறேன்.
எண்ணெய் பாருங்கள் மக்களே, பெருசாக குடிக்கலைங்க மக்களே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே இந்த கடை மசாலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் இது பெருசாக எண்ணெயும் குடிக்கல நம்ம செஞ்சது. வாவ் மக்களே, கடைசி அடசல் எடுத்தாச்சு. இதை வருங்க, இதை வந்து கூழில் போட்டு எடுத்துடலாம். இப்படி போட்டு எடுத்துடலாமா? ஆமாம். ஆனால் எண்ணெய் குடிக்கவே இல்லை மக்களே, அதான் ஆச்சரியமே. ஓகே மக்களே, எப்படி ஜம்முன்னு அடா 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 தெரியுதுங்களா? உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சே செம்ம. இந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணுவோமோ அப்படிங்கிறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்ச மக்களே. அவ்வளோ ஹைஜீனிக்காக அதை நம்ம செஞ்சுருக்கோம். சுத்தம் பண்ணது வந்து செஞ்சது வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கோம். அடே அப்பா, இது என்னது? கடையில் போடுற சில்லி விட இனிமேல் இந்த மாதிரி இன்றைக்கி என்ன இவ்வளோ கலரு டேஸ்ட்டு எல்லாமே சும்மா ஜம்முன்னு பண்ணிட்டீங்க. பிரமாதமாக இருக்குது போ. ஆஹா, அருமை அருமை. அப்பாவுக்கு வெங்காயம் கொண்டு வந்துருப்பலவே. வெங்காயத்தோடு சாப்பிட்டு செம்மையாக பிரமாதமாக பண்ணியாச்சு. நல்லா இருக்குதா? பிரமாதமாக நல்ல ருசியாக இருக்குது. இந்தாங்க வெங்காயத்தோடு சாப்பிடுங்க. போட்டு சும்மா ஏன் சொல்லணும், ஒரு பீஸே நாக்கு சொல்லிட்டுது. ஒரு பீஸே சாப்பிட முடியாது இருக்குது. அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது. இது எப்படி இப்படி மசாலா ரெடி பண்ணியா? ஏன்னா அப்பா அம்மாவுக்கு போட்டு வர பார்க்க முடியாது. நல்லா அங்கே பாருங்க எண்ணெய் கோர்த்துருச்சு பார்த்தீங்களா? என்றைக்குமே செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாதுங்க. செஞ்சு இந்த மாதிரி வந்து நல்லா கொத்தமல்லி தலை வெந்து அப்புறம் தான் சாப்பிட்ணுமே. எப்படியும் வந்து மீன் தலை எடுப்பாங்க. மீன் தலை நான் காமிச்சிட்றேன். ரொம்ப மெதுவாக மூவ் பண்ணணும், சைஸாக மூவ் பண்ணணும். தெரிகிறதா? நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பர் சூப்பர். சரி ஓகே, தூங்கட்டும். ஓகே மக்களே, அவ்வளோதான். மீன் பீஸு, வெங்காயம், கறிவேப்பிலந்தலை எல்லாம் போட்டுக்கிட்டு மரத்தடியை உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே மக்களே, ஜம்முன்னு வேப்ப மரத்துக்கடி வந்து உட்காந்தாச்சு, சாப்பிட்லாம். லவனே, சியர்ஸ் சியர்ஸ் படு, சியர்ஸ். ஒரு பொடி. முள்ளே இல்லை, பெரிய மீன் காட்டு. செம்ம சூப்பர். டேஸ்ட் அல்டிமேட். மசாலா டேஸ்ட்டு எல்லாமே கடை மசாலாவோட சூப்பராக இருக்கு. ஒரு உப்பு மட்டும் அதிகமாக தெரியுது. வெங்காயத்தோடு சாப்பிடும்போது நல்லா காமனாக இருக்குது. வெறும் மீன் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு மட்டும் லைட்டாக அதிகமாக தெரியுது. ரொம்ப இல்லை, ஒரு உப்பு அதிகமாக தெரியுது, அவ்வளோதான். அதை மட்டும் கரெக்டாக போட்டோம்னா ஓகே. பட் வெங்காயத்தோடு சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த உப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சாப்பிட முடியல அப்படிங்கிற ஃபீல்லாம் இல்லை, லைட்டாக சுருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். என்றைக்குமே இந்த ஃப்ரெஷ் மீனை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து ஒயிட் கலர் இருக்கும். அதை வச்சு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் மீன்னா உள்ளே வந்து சதைப்பு வந்து ஒயிட் கலர் இருக்கும். மக்களே, அடுத்து பாருங்கள் தலை பீஸோட வேறு லெவல். தலை பீஸ் டேஸ்ட் பண்ணாமல் ஒரு தலை எத்தாச்சோடு காணா சரியான பெருசுங்க.
அப்படியே எடுத்தோம்னா இங்கே வருங்க சொல்லலாமா? தோலே பழுக்கு வச்சிட்டாங்க. இந்தா இந்த கண்ணு சாப்பிட்றியா? அவ கண்ணுக்கு தான் வந்திருக்கலாம். கண்ணு வேக தச்சு ஒன்று சுண்டலாட்ட கண்ணு தின்னி குழம்பு நல்லா காரம். இந்த கண் சாப்பிட்றியா? குழம்பு இப்போ சாப்பிட்ற விட நைட் சாப்பிட்ணும், நாளைக்கு காலைல சாப்பிட்ணும். அதுதான் வேறு லெவல். எலும்பு கண்ணே எனக்கு இந்த ஒரு கண் நான் சாப்பிட்டுக்கிட்டு ஆசையாக இருக்கு. நான் தான் கண்ணுக்காரன். கண்ணுக்காலே கோழிக்காலே அது மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்காது. குழம்பு சூப்பராக இருக்குது. நல்லக்கா நல்லா இருக்கு. இப்போ சாப்பிடக்கூடாது, இப்போ டேஸ்ட் தெரியாது. மீன் குழம்பு வந்து சூடோட சாப்பிடவே கூடாது. ஆரி பழைய குழம்பு தான் நல்லா இருக்கும். புது குழம்பு நல்லா இருக்காது மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளிப்பா? எனக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருந்திருக்கலாம்னு தோணுது. சூப்பராக இருக்கு. அருமை அருமை அருமை. சூப்பரா இருக்கு. மீன் திங்கள் ஆச்சே போச்சு. ஏன்னா அந்த அளவு சாப்பிட்டாச்சு. 4 பீஸ் சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1/2 கிலோ இருக்கு. சூப்பர்.